ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட மாலை நேர வேலைகள தாங்க நீங்க பார்க்க போறீங்க. என்னடா சொல்றேன்னு புரியலையா? ஆமாங்க. என்னோட ஆடு, மாடுகளுக்கு நான் மாலை நேரத்தில என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிற பதிவு தாங்க இது. ஆடு, மாடு எல்லாத்தையும் காலையில 10 மணிக்கு புடிச்சிட்டு போனோம்னா, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நம்ம குத்தகை காட்டுல தாங்க மேய்ச்சிக்கிட்டு இருப்போம். இப்ப மழை பெய்யறதுனால நம்ம தோட்டத்திலே தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம குத்தகை தோட்டத்துக்கு வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா இங்க ஐகான்ல லிங்க் தரேன் பாருங்க. நான் ஆட்ட மேய்ச்சிட்டு வந்து இந்த பட்டிக்குள்ள தாங்க முடுக்குவேன். இது வந்து செம்மறி ஆட்டுக்காக போட்ட செட்டு. இப்போதைக்கு இதில தான் 2 ஆடுமே நிக்குது. ஏன்னா மழை பெஞ்சா நனைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் வெளியில முடுக்கலாங்க. அப்படியே ஆட்ட அந்த செட்ல முடுக்கிட்டு இங்க தீவன புல் அறுக்க வந்துட்டேங்க. இது வந்து சூப்பர் நேப்பியர் புல்லு தான். 2 வகையா நட்டு வச்சிருக்கோம். இப்போ அத தான் நம்ம அறுத்து பொழுதோட மாட்டுக்கு போடுறதுக்காக அறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே அறுத்ததெல்லாம் ஒரு கட்டு கட்டி தூக்கிட்டு போயிட்டு நம்ம செட்டில் வச்சிடலாங்க. ஆனால் இதை அறுக்கிறத விட அதை தூக்கிட்டு போகிறது தாங்க ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் தண்ணியாக கிடக்குதுங்க. வரப்பில் பார்த்தீங்கன்னா பூரா தண்ணியாக இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே கால் லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. இன்றைக்கும் அப்படி தாங்க நடந்து வரும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு வழியாக கொண்டுட்டு வந்து நம்ம செட்டில் வச்சாச்சு. இது தாங்க நாங்கள் எங்கள் ஆடு மாடுகளுக்காக போட்ட செட்டு. நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்து என்னங்க, அப்படியே ஆடு புழுக்கையெல்லாம் கூட்ட வேண்டியது தான். இந்த ஆடுகளுக்கு வேறு வேலையே இல்லைங்க. ஒரு இடத்துல புழுக்க போடாது, இருக்கிற எல்லா இடத்துலையும் புழுக்கையை போட்டு வச்சிருச்சு. இப்போ நான் அதை தான் கூட்டிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்காக போட்ட தனியான செட்டுங்க. நான் அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்கும்போது மழை வந்துருச்சு. அப்படியே மழையிலேயே சமாளித்து தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது நாங்கள் தினமுமே ஆட்டுப்பட்டியாக கூட்டிடுவோங்க. அப்போ தான் ஆடுகளுக்கு உண்ணியும் வராது, சீக்கும் வராது. இங்கே முன்னாடி பார்த்தது செம்மறி ஆட்டுக்காக அத்தை மாமா போட்ட செட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாடுகளுக்காக நாங்கள் போட்ட செட்டு. இப்போ புழுக்கையெல்லாம் கொண்டுட்டு போய் அப்படியே கொட்டிட்டு வந்துட்டேன். மழை இன்னைக்கு சரியான மழை வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துருச்சு. அப்புறம் என்ன வேலைங்க, அப்படியே மச்சான் மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்படியே தண்ணியை காட்டி பால் கறக்க வேண்டியதுதான். இந்த கருப்பு மாடு தாங்க நான் பால் கறக்குவேன். இந்த செவல மாடு வந்து நம்மக்கிட்ட பால் கறக்கவே விடாது. பார்க்கலாம் இன்னைக்கு ட்ரை பண்ணி பால் கறக்க விடுதா என்னன்னு. நான் அப்படியே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 லிட்டரு பால் கறக்குங்க. கண்ணு போடுச்சுன்னா 10 லிட்டரு கறக்கும். காலையில் 4 லிட்டரு, சாயங்காலம் 4 லிட்டரு. ஆனால் இது வந்து பழக்கத்துக்கு நல்ல மாடுங்க. நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் பால் கறக்கிற மாதிரி. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நான் பால் கறக்க தொடங்கின மாடுனா இந்த மாடு தாங்க. இது ரொம்ப லக்கியான மாடுங்க. இந்த மாடு தான் நாங்கள் முதல்ல வாங்கினோம். அப்படியே பால் கறந்துட்டு வந்துட்டேங்க. குட்டி பையனை என் கூடயே வந்துட்டான். அவனையும் வச்சுக்கிட்டு தாங்க இப்போ பால் கறந்தேன். இவ்வளோ பால் கறந்துருக்கேன். அப்படியே பால் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு மீதி பாலை பால் கேனில் ஊற்றிடுவோங்க. இது வந்து நம்ம 3 குட்டி போட்டுச்சு இல்லைங்களா, அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீடியோவில் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது 4 லிட்டரு பாலுங்க. வாங்க அடுத்து நம்ம செவல மாட்டுக்கு பால் கறக்கலாம். இந்த மாடு வந்து என்னை கறக்கவே விடாதுங்க. மச்சான் தான் கறக்குறாங்க. இன்னைக்கு நான் கறந்து பார்க்குறேன், எப்படி நிற்கிதா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முடிச்சுட்டு போகுது, ரொம்ப கம்மியாதா? ஆமாம். கம்முன்னு இருமா. பார்க்கலாம், பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம், எனக்கே பயந்துக்கிட்டே தான் கறக்க போகிறேன். கொஞ்சம் தள்ளியே உட்காந்து கறப்ப. இந்த பக்கம் மட்டும் போட, அந்த பக்கம் போடாத. நான் அது மடியை தொட்டதுமே எப்படி ஷேக் ஆகுது பாருங்க அது உடம்பு. கம்முனு அம்மன் தான் நிற்கிது. இருந்தாலும் பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம். இந்த செவல மாட்டுக்கு நல்லாவே தெரியுதுங்க நான் பால் கறக்கிறதுக்கும் மச்சான் பால் கறக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மடியை தூக்கிக்கிச்சு. கொஞ்சம் கூட பால் சிறக்கவே மாட்டேன்னுருச்சு. நானுமே அப்படி இப்படின்ட்டு கறந்து பார்த்தா ஒரு 1/2 லிட்டரு கூட என்னால் கறக்க முடியல. ரொம்ப கூச்சப்பட ஆரம்பிச்சிருச்சு. நான் மடியை தொட்டதுமே அப்படியே மடியை சுருக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் மாடு உதைச்சிட்டும்ட்டு பயந்துக்கிட்டே கறந்தேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மாடு உதைக்கவே இல்லை, மடி சிறக்கவே இல்லை, கொஞ்சம் கூட சிறக்கவே இல்லை. ஒரு துளி தான் சிறந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா பால் கறக்கிற மாடு தான். அப்புறம் சரின்ட்டு நான் வந்துட்டேன். மச்சான் தான் அப்புறம் கறந்தாங்க. ஆனால் அவங்க கறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பால் சிறந்தது. இது இன்னும் என்கிட்ட பழகலைங்க. இந்த மாட்டுக்கு தட்டு போடுறது நான், இந்த மாட்டை மேய்க்கிறது நான். ஆனால் பார்த்திங்கன்னா பால் மட்டும் எனக்கு கறக்கவே விடாது. மச்சான் பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் பயந்துக்கிடுச்சு. மற்றபடி வந்து ஆள் இல்லைன்னா உதச்சிடும். பக்கத்தில் அவங்க இருந்தனால தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு அமைதியாக நிற்கிது பாருங்க.
ம் கறக்கவே இல்லை, மறுபடியும் மேலே தூக்குது. கறக்குறீங்களா? நானும் கறந்து கறந்து பார்த்தேங்க, ஒரு 1/2 லிட்டரு கூட கறக்கல. சரின்ட்டு தான் மச்சான் நீங்கள் கறங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ மச்சான் கறக்கும், எப்படி மாடு சிறக்குது பாருங்கள் பால். இவ்வளோ நேரம் இந்த பாலை அடக்கி வச்சுருக்குங்க. இதுவுமே கைப்பழக்கத்துக்கு நல்ல மாடு தாங்க. ஆனால் இது கண்ணு போட்டதுமே நம்ம பால் கறக்க தொடங்கியிருந்தோம்னா நல்லா கறக்க விட்டுருக்கோம். இப்போ நம்ம பாதியில் போய் பால் கறக்கிறதுனால தான் விடலை. கண்டிப்பாக இந்த மாடு கண்ணு போடும்போது பால் கறக்குவேன், அந்த வீடியோவும் போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் ஒரு 2 மாதத்தில் இதுவும் கண்ணு போட்டுடும். மச்சானும் பால் கறந்து முடிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்காக எடுக்கிற பாலுங்க. இந்த மாட்டு பால் தான் நம்ம வீட்டுக்கு எடுப்போம். ஏன்னா நெய் நல்லா வரும் இந்த மாட்டில். அப்படியே மீதியை கேன்லேயே ஊற்றி வச்சுட்டாங்க. இப்போ ஆட்டை இந்த செட்டில் இருந்து அந்த செட்டுக்கு முடுக்கிட்டு போகலாங்க. ஏன்னா எப்போதுமே நாங்கள் இந்த செட்டில் தாங்க ஆட்டை முடுக்குவோம். மழை பெய்யறதுனால வத வதன்னு பண்ணி வச்சுட்டோம். அதனால தாங்க 6 மணிக்கு இந்த பட்டிக்குள்ளே கொண்டுட்டு வந்து முடுக்குவோம். இந்த ஆட்டை அந்த பட்டிக்குள்ளே முடுக்கிறதுக்குள்ளே என்னை ஒரு வழி பண்ணிவிடுங்க. எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஒரு ஆளால் இந்த ஆட்டெல்லாம் முடுக்கவே முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக ஆட்டை உள்ளே முடுக்கிட்டு ஆட்டுக்குட்டிகளுக்கு தான் இப்போ பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட குட்டி. எப்போதுமே இவர் தான் வந்து வந்து முதல்ல குடிக்குவார். என்னை வந்து அடுத்த குட்டிக்கு பால் கொடுக்கவே விட மாட்டாங்க. 3 பேரும் மாற்றி மாற்றி என் மேலே வந்து ஏறி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டு செல்ல பிள்ளைகள்னால் இவங்க 3 பேரும் தாங்க இப்போதைக்கு. பாருங்கள் எப்படி வந்து என்கிட்ட மேலே ஏறி ஏறி விளையாடுறாங்க பாருங்கள். எதுக்காக நான் இப்போ இந்த ஆட்டுக்குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் சரியான மழைங்க. நம்ம ஆடு குட்டி எல்லாமே மழையில் நனைஞ்சிடுச்சு. சரியாகவே இன்றைக்கி மேய்ச்சலே இல்லை ஆடுகளுக்கு. நம்ம பெரிய ஆடுகள்லாம் ஓரளவுக்கு பசியை தாங்கிக்குங்க. இந்த குட்டி எல்லாமே அந்த அளவுக்கு பசியை தாங்காது. சரின்ட்டு தான் இப்போ நான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள். உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயிலோ மழையோங்க, நம்மலாம் ஆட்டை மேய்ச்சி தாங்க ஆகணும். இந்த ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மழை காலத்தில் ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஆடு மாடு எல்லாமே ஒரு மழை பெஞ்சா வீட்டுக்கு ஓடணும் அப்படிங்கிறதுனால அங்கிட்டும் இங்கிட்டும் போய் வந்து நின்றுக்குது. மேய்க்கவே முடியல ஆட்டையுமே. எப்படியோ கஷ்டப்பட்டு தாங்க இந்த ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சிட்டு வரோம். அவ்வளோதாங்க, 3 ஆட்டுக்குட்டிகளுக்கும் பால் கொடுத்தாச்சு. இப்போ ஆட்டெல்லாம் உள்ளே முடுக்கிட்டு பட்டியை கட்டிட்டு மாட்டுக்கு போய் தட்டு போடலாம். நான் மாட்டை பிடிச்சிட்டு வரதுக்குள்ளே மச்சான் தட்டு போட்டுட்டாங்க. இப்போ நான் மாட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட கமெண்ட்ஸில் நிறைய நண்பர்கள், அக்கா நான் ஆடு வளர்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஆடு மாடு வளர்த்தோம்னா இவ்வளோ வேலை இருக்குங்க. இந்த வேலையெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வளங்க. இல்லைன்னா வளர்க்குறதுல கொஞ்சம் கஷ்டம்தாங்க. முதல்ல வெளியில் கட்டியிருந்தேன். இப்போ மழை வரா மாதிரி இருக்குன்ட்டு உள்ளே கொண்டுட்டு வந்து கட்டிட்டேங்க. மச்சான் வாங்கிட்டு வந்த யூவி லைட்டை வந்து இங்கே கட்டியாச்சுங்க. மாடுகளுக்கெல்லாம் எட்டாது. இதை பற்றின அடுத்த வீடியோவில் போடுறேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மஸ்கிட்டோ கில்லர் மிஷின் தாங்க இது. இதை பற்றி அடுத்த வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.